Yes, good evening, my dear students. இன்னைக்கு நாம டேலியில் ஹவு டு கோயிங் டு அட்டெண்ட் அவர் கேமரா எக்ஸாம் இன் டேலி அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை 2வது முறை உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், கேமரா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு வேலிட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், லேப்டாப்பில் கேமரா இருக்கணும். இது ரெண்டும் இருந்தது தான் பண்ண முடியும். இந்த இடத்துல டேக் டெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். டேக் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த 2வது வாட்டி பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று டைரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா முதல்ல நீங்கள் என்னுடைய மொதல் வீடியோவும் பாருங்கள், 2வது வீடியோவும் பாருங்கள். மொதல் வீடியோக்கும் 2வது வீடியோக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, மொதல் வீடியோவில் இந்த இந்த ஸ்க்ரீன் வரதுக்கு கொஞ்சம் எனேபிள் பண்ணணும். 2வது வீடியோவில் நீங்கள் அந்த எனேபிள்லாம் பண்ண வேண்டாம், ஏற்கனவே உங்கள் லேப்டாப்பில் எனேபிள் பண்ணியிருந்தா, ஓகேவா? இதை வந்து மொபைலில் பண்ண முடியாது, கண்டிப்பாக லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும் இந்த கொஸ்டின். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அடுத்தது ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை மேலே கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஸ்க்ரீன், இதை வந்து ஓகே கொடுக்கணும், ஓகேவா? உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே ஓகே ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா எக்ஸாம் மெயின் எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் செவுத்தை ஒட்டி உட்காந்துங்க. உங்கள் பின்னாடி யாரும் கிராஸ் பண்ணாமலோ, சைடில் நீங்கள் இந்த கேமரா ஃபோக்கஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர், இதை தாண்டி உங்களுடைய முகம் வந்து ஃபோக்கஸ் வெளில போகக்கூடாது. வெளில போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் வந்து இதாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை கேப்சர் பண்ணிக்கணும். இந்த கேப்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை வந்து அது கேப்சர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் பழையபடி எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியது தான். வேறு ஒன்றுமே வேறு ஒன்றும் இல்லை, இதன்படி அட்டன் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம் Madhu Electronic Private Limited pays rent on building and rent on furniture every month, and the payment amount crosses the TDS exemption limit. If TDS has to be deducted on the expenses amount, what are the expenses ledger that must be created in Tally Prime? Madhu Electronic Private Limited rent on building, rent on furniture ரெண்டும் மாதம் மாதம் கொடுக்குறாங்க. டிடிஎஸ் வரும் போல இருக்கு, ஏன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ எந்தெந்த லெட்ஜர் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா, if TDS has to be deducted on the expenses amount, what are the expenses ledger that must be created in Tally Prime? என்னென்ன லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணும்? ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் அண்டு ரெண்ட் ஆன் பில்ட், அவ்வளோதான், ஓகேவா? பாக்கி எதுவும் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? வாத்தியாருக்கு அதுதான் பூஸ்ட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெபாசிட் ஸ்கீம் கெட் ஜெனரேட்டட் இன் Tally Prime? கேஷ் டெபாசிட், பேஸ், ஆமாம், கேஷ் டெபாசிட் அண்ட் செக் டெபாசிட், ஓகேவா? அவசரப்படுறேன்னு பேன் டிக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் படித்து பார்க்கணும். 3வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெட்டாஸ் கேன் பி வியூட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் Tally Prime? ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கிறதுல ரேஷியோ அனாலிசிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இண்டிகேட்ஸ் டு ரெக்கார்ட் த கான்ட்ராக்ட் வவுச்சர் இன் Tally Prime? Which of the following transaction indicates to record the contra voucher in Tally Prime? எது வந்து கான்ட்ரா வவுச்சர் கேட்குறது? சோல்டு குட்ஸ் ஆன் கேஷ் அமௌண்ட், டிரான்ஸ்ஃபர்டு 10,000 ஃப்ரம் டு கனரா பேங்க், அதுதான் வந்து கான்ட்ரா. அடுத்தது பேமெண்ட், அடுத்தது பர்ச்சேஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ரைட். இன் Tally Prime there is no provision to exclude the credit limit for post-dated payments. In Tally Prime there is no provision to exclude the credit limit for post-dated prime. இது வந்து டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின். there is no provision இருக்கு, ஆனால் ப்ரொவிஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபால்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோ, கண்ணு மூடிண்டு. இப்போ 6வது கொஸ்டின் பாருங்க. பை ரெஃபரிங் டு த Tally Prime ஸ்க்ரீன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிப்போம். ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஸ்க்ரீன் இன் ஷோன். இது வந்து என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பாருங்க. ஆல்ட் ஜியில் இன்வென்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மரி, இது இன்வென்ட்ரி கம்பெனின்னு இருக்கா, இன்வென்ட்ரி கம்பெனின்னு இருக்கு. ஸ்டாக் ஐட்டம், ஓகே. பேட்ச் வவுச்சர்ஸ், ஓகேவா? இப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இது. என்னென்ன பேட்சில் என்னென்ன குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் வவுச்சர்ஸ் தான் ரைட் சம்மரின்னு நினைக்கிறேன். பேட்ச் வவுச்சர்ஸ் அல்லது பேட்ச் சம்மரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வவுச்சர்ஸ் இல்லையா? இங்கே பார்த்தா தெரியுது உங்களுக்கு, இங்கே படித்து பார்க்கணும். பேட்ச் நேமு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், பேட்ச் வவுச்சர்ஸ்ன்னு இருக்கா, இங்கே தெரியுதா?
batch Yes. vouchers. Okay. Which of the following are the subgroup item? Subgroup கண்ணை மூடிட்டு provision and deposit. அவ்வளவுதான். டக்குன்னு சொல்லுங்க. In Tally Prime, the company security level user and password can be created from Alt K company user and password. True or false? True, sir. True. What is the TDS challan to be generated while making the TDS payment to the department after deducting TDS from the company resident deducted type? What is the TDS challan to be generated while making the TDS payment? TDS payment பண்ணும்போது department to the department after deducting TDS from the company resident deducted type. TDS challan 251, 281 is the right answer. 280 income tax, 281 TDS challan. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. 280 income tax, 281 பார்ப்போம். ரைட் ஆன்சர். In the double entry system of accounting, every transaction is recorded in at least 4 accounts. Is the false. ரெண்டு தான். அஜய் ஓனர், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும்? எஸ்பிஐ அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஆன்சரை பார்க்காமலே சொல்லணும் டக்குன்னு. ஏன்னா இதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ். GSTR 1 include the transaction details of outward supplies B2B invoices. Right, true. Which of the following are the deposit slip that can be generated in Tally Prime? எதெல்லாம் பண்ண முடியும்? Check deposit and cash deposit. What are the two types of invoices in GST? Invoice என்னென்ன இருக்கு? Bill of supply, tax invoice. Proforma invoice, supplementary எல்லாம் நீங்களா பண்ணிக்கிறது. ஓகேவா? In Tally Prime, when we record the payment transaction, இந்த முதல் கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். What are the two type of invoices in GST? னா சப்போஸ் நீங்க ஒரு GST டீலரா இருந்தா ரெகுலர் டீலர், காம்போசிட் டீலர், ரெண்டு வகையான டீலர். காம்போசிட் டீலராக இருந்தால் பில் ஆஃப் சப்ளைனும், ரெகுலர் டீலராக இருந்தால் உங்கள் இன்வாய்ஸில் டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கும். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், சப்ளிமெண்ட்ரி இன்வாய்ஸ். இது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கொட்டேஷன், இட் இஸ் நாட் இன்வாய்ஸ். இதை வந்து இவங்க ரெண்டு பேருமே பண்ண முடியும். காம்போசிட்டும் பண்ண முடியும், ரெகுலரும் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி இன்வாய்ஸ். சப்ளிமெண்ட்ரி இன்வாய்ஸுங்கிறது ஏற்கனவே ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சுக்கு அதுக்கு அடிஷ்னலாக போகிறது சப்ளிமெண்ட்ரி இன்வாய்ஸ். ஓகேவா? அதுவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போடலாம். In Tally Prime, when we record the payment transaction in single entry mode, only one account is affected. False. Single entry mode தான் வேற, single entry method வேற. சிங்கிள் என்ட்ரி மோட்ல ஒரு லெட்ஜர் வந்து மேலே வந்து பர்மனெண்ட்டாக டெபிட் அல்லது கிரெடிட் வரும், கீழே வந்து இன்னொன்று பண்ணுவீங்க. மேலே டெபிட்னா கீழே கிரெடிட்டு, மேலே கிரெடிட்னா கீழே டெபிட். ஸோ ரெண்டு வந்து வரும். டேலியில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். The cash flow statement shows only the actual cash inflow. True. Which of the following detail will not be contained with related to the item details in Tally in the e-invoice? Which of the following details will not be contained with related to the item details in the e-invoice? GSTN, rate, quantity, HSN. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்காது? Which of the following details will not be contained? Rate இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். What is the navigation path for creating multiple stock item in Tally Prime? Multiple stock item create பண்ணால் என்ன பண்ணணும்? Gateway of Tally, Charty, அதில் இப்போ கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம், மல்டி மாஸ்டர். ஓகேவா? அதில் போயிட்டு தான் நீங்கள் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் போயிட்டு கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம், அதில் போயிட்டு மல்டி மாஸ்டர். அப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீடைல் வில் கெட் கேப்சர் இன் ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் வில் கெட் கேப்சர் இன் த ரேஷியோ அனாலிசிஸ்? ரேஷியோ அனாலிசிஸில் என்னென்ன வந்து வரும்? ஓகேவா? ரேஷியோ அனாலிசிஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் ஆகும்? ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸு, லாஸ்ட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோஸ், மேபி லாஸ்ட் பர்ச்சேஸு, கேஷிங் ஹேண்ட் வரும், மேபி ரெண்டு தான் வரலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்? பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் இது ஃபிக்ஸ்டு அசட்ஸு, கேபிட்டல் அக்கௌண்ட், இது ரெண்டும் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம், பாக்கியெல்லாம் பிஎன்எல். ரெஃபர் டு த எபோவ் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனை கொஞ்சம் பாருங்கள். கோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட். ரைட், ஓகே. Refer to the Tally Prime screen and find out what is the navigation path to view the report shown in the. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம பார்க்குறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இது எப்படி வரும்? கேட்வே ஆஃப் டேலி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாலே வருமானம். In Tally Prime using dash shortcut key, I can navigate from one report to another report. Alt G, go to.
Alt G go to function இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி போகலாம். In which of the following report of Tally Prime the company logo can be printed? Company logo வந்து எங்க print ஆகலாம்? In which of the following reports of Tally Prime the company logo எதெல்லாம் print ஆகலாம் அப்படின்றது கம்பெனியோடைய லோகோ. கம்பெனியோடைய லோகோ எதெல்லாம் print ஆகும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிமைண்டர் லெட்டர். ஆமாம், P&L பேலன்ஸ் ஷீட்லாம் வராது. ஏஜிங் பை பில் டேட் considers the dash date for displaying the details in bills receivable report. Aging by bill date considers the dash date for displaying the detail. Voucher entry date. Voucher entry. Okay. Which of the following details does the purchase order voucher contain? Purchase order voucher என்னென்ன இருக்கும்? Date of order இருக்கும், name of stock item இருக்கும். ஓகேவா? Which of the following collector அல்லது deductor type will list by default in effluent future company TDS deductor details option in Tally Prime? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலெக்டர் அல்லது டிடக்டர் டைப். என்னென்ன கலெக்டர் அல்லது டிடக்டர் டைப்? ஃபேர்ம் இருக்கும், கம்பெனி இருக்கும். ஓகேவா? பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்லாம் வராதுமா. ஃபேர்ம் கம்பெனி, ஃபேர்ம் இருக்கும், கம்பெனி இருக்கும். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிக் பண்ணி பாரு, வருதா? இருந்தால் 3 ஆப்ஷன் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வராது. இண்டிவிஜுவல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப் அது கூட வரலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலெக்டர் அல்லது டிடக்டர் டைப்? கவர்மெண்ட் கிடையாது. இது தவிர பாக்கி 4 ஆப்ஷனும் வரும். 4 ஆப்ஷன் வரணும், பார்ப்போம் என்னங்கிறது. A dash slip அல்லது note is a letter of communication which is sent along with a payment voucher, payment advice. ஆன்சர் பண்ணுங்க டக்குனு. What is the full form of ODBC? Open Database Connectivity. Very good. In Tally Prime we cannot generate the e-invoice. அப்படியா? ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தானே பண்ண? ஓ, எனக்கு கண்ணு புரியல. ஓப்பன் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நான் கண்ணு புரியாமல் பண்ணிட்டேன். ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். In Tally Prime we cannot generate the e-invoice without e-way bill detail. False. அதாவது e-way bill, e-invoice generate பண்ண e-way bill போடணுங்கிற அவசியம் கிடையாது. If you are a e-way e-invoice dealer, e-invoice dealerனா the dealer whose total turnover more than 30 crores right now from 1st November 2022, if your turnover is more than 10 crore, you have to generate the e-invoice. To generate the e-invoice, e-way bill generate is not mandatory. Okay va? E-way bill, generating the e-way bill is not mandatory, so it is false. By default, how many security level will be available? 4. எத்தனை செக்யூரிட்டி லெவல் இருக்கு? 2 4? இது எனக்குமே கொஞ்சம் எத்தனைப்பா? 2 தானே. ஓனர் லெவல், டேட்டா என்ட்ரி லெவல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டர் டிடிஎஸ் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்எஸ்டிஎல்? என்எஸ்டிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? என்எஸ்டிஎலோடைய ஃபுல் ஃபார்ம் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இதுதான் என்எஸ்டிஎலோடைய ஃபுல் ஃபார்ம். இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் விச் ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட் டு கோஆர்டினேட் பிட்வீன் த டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் பேயர்ஸ், பேங்க்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பாலமாக இருக்குது என்எஸ்டிஎல். இப்போ இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். ஸ்க்ரீன் பார்த்த உடனே இது என்னன்னு பாருங்கள். இது வந்து காஸ்ட் சென்டர் வவுச்சர். காஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் காஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? இது என்ன ஸ்க்ரீன்ங்கிறது இங்கே பார்த்துக்கோ. காஸ்ட் சென்டர் வவுச்சர் நீங்கள் பார்த்தா தெரியும். பை ரெஃபரிங் டு த Tally Prime ஸ்கீம் ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்க்ரீன் இஸ் சம். இதில் என்ன வந்து பார்க்குறீங்க? காஸ்ட் சென்டர் வவுச்சர். ஓகேவா? ஸோ காஸ்ட் சென்டர் வவுச்சர் அப்படின்னு பார்த்து கிளிக் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். இன் Tally Prime we can allocate additional cost detail in which of the following voucher? எதில் போய் பண்ண முடியும்? அடிஷ்னல்னா சேல்ஸில் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சரில் பண்ணலாம். அடிஷ்னல் ஜேர்னலில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடிஷ்னல் காஸ்ட் டீட்டெயில் இது ரெண்டுத்துலையும் பண்ணலாம். டெபிட் நோட்டு, டெலிவரி நோட்டு, ரிஜெக்ஷன் நோட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. Books of account should be finalized is one of the prerequisites to be followed before splitting the company data in Tally Prime. True. அதாவது நீ வந்து டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு ஆடிட்டருக்கு அனுப்பணும். போன வருஷம் டேட்டாவை ஆடிட்டருக்கு அனுப்பணும்னா அந்த மாதிரி அனுப்புறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஃபைனலைஸ் த டேட்டா, ஸ்ப்ளிட் த டேட்டா. நீ ஃபைனலைஸ் பண்ணால் தான் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கேன், அங்கே ஒரு வாட்டி பண்ணணும், அப்புறம் புதுசாக உள்ள கம்பெனியில் ஒரு வாட்டி பண்ணணும். In Tally Prime, which of the following option is used to view the
பேட்ச் சம்மரி ஃப்ரம் த பேட்ச் வவுச்சர் ரிப்போர்ட். ஓகேவா, அதில் F8 பேட்ச் வைஸ் ரிப்போர்ட் அதுலேயே இருக்கு ஆன்சர். இன் ஜிஎஸ்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் பர்சன் ஹேஸ் டு கெட் மேண்டேட்டரிலி ரிஜிஸ்டர்ட்? யாரெல்லாம் மேண்டேட்டரி ரிஜிஸ்டர்ட்? கன்சியூமர் சப்ளையிங் ஆன் பிகாஃப் ஆஃப் taxable person, a taxable person who is not carrying an intrastate supply, a taxable person carrying out an interstate supply, ஏஜென்ட். இதுதான் ரைட் ஆன்சர். a taxable person ஒரு ஆன்சர் தான். a taxable person carrying on interstate, ஏஜென்ட் சப்ளையிங் ஆன் பிகாஃப் ஆஃப் taxable person. இது கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். 2 ஆன்சர் இருக்கலாம். ஓகேவா, which of the following கேட்டான்? கன்சியூமர் சப்ளையிங் ஆன் பிகாஃப் ஆஃப் taxable person. ஒரு taxable person சார்பா ஒரு கன்சியூமர் சப்ளை பண்றது வராது. a taxable person who is not carrying on intrastate supply. இவன் தான் taxable person, அதனால வந்து இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை. a taxable person who is not carrying on intrastate supply. intrastate supply இது இந்த ரெண்டு தான் மேபி ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். பார்ப்போம். a taxable person who is not carrying on intrastate supply. அப்படின்னா அது வராது. இந்த ரெண்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், செக் பண்ணுவோம். In tally prime, if the company is created 10,003, after taking data backup, what will be the file name in the folder? TBK இந்த மாதிரி இருக்கும் ஃபார்ம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா TBKன்னு இருக்கு. TBK 900 10,003. இது மேபி இதுதான் ரைட் ஆன்சர். லாஸ்ட் ஒன்னா 10,003ன்னு இருக்கா, அப்போ வந்து இதாக இருக்கலாம் மேபி. ஆமாம், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். TBK 900 10,000 இல்லைம்மா, ஐஃபன் வரணும். இதுதான் பேக்கப். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா, பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பேக்கப். 15 நிமிஷம் ஆயிருக்கு. 38-40 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம். த பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ப்ரொவைட்ஸ் த ஃபெசிலிட்டி டு வியூ பெண்டிங் பர்ச்சேஸ் ஆர்டர் பை டேஷ் அண்ட் டேஷ். ஸ்டாக் குரூப் வைஸ், ஸ்டாக் ஐட்டம் வைஸ், வவுச்சர் வைஸ் அண்ட் பேட்ச் வைஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் வைஸ். அநேகமாக வவுச்சர் வைஸ், batch wise and stock item. The purchase order outstanding report provides a facility to view the pending purchase order by stock group wise and voucher wise. அதான் நினைக்கிறேன், பார்ப்போம். Transfer analysis report appears under the movement analysis. movement analysisல போனீங்கன்னா இருக்கலாம் மேபி. In tally prime we can view the trial balance report from gateway of tally dispo true. In tally prime the batch voucher report comprises of dash and dash transaction along with quantity rate and closing values details of the selected branch. In tally prime the batch voucher report comprises of batch voucher report. அப்படின்னா இதில் என்ன நல்லா இருக்கும் batch wiseல, outward and inward. The TDS amount which is deducted on the expenses will be transferred to the dash amount. யாருக்கு போகும்? The TDS amount which is deducted on the expenses will be transferred to the dash account. யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போகணும்? கவர்மெண்ட் அக்கௌண்ட் போகணும், என்எஸ்டிஎல் அக்கௌண்ட்டு, டிடக்டிவ் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. டிடக்டிவோட அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகேவா, டிடக்டிவோட அக்கௌண்ட்டு தான் போகணும் அமௌண்ட். த டிடிஎஸ் அமௌண்ட் விச் இஸ் டிடக்டட் ஆன் த எக்ஸ்பென்சஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த டிடக்டிவ் அக்கௌண்ட். அப்போ தான் அவங்க கிளைம் பண்ண முடியும். இன் டேலி பிரைம் த பேலன்ஸ் ஷீட் கேன் பி வியூட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்மேட்? வெர்டிக்கல் ஃபார்மேட் அண்ட் ஹரிசாண்டல், ரெண்டு விதத்துலையும் பார்க்கலாம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட். வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் ஓவர் மேனுவல் அக்கௌண்டிங்? எது மேஜர் இதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவிங் இஸ் மேஜர் அட்வான்டேஜ். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இஸ் பாக்கியெல்லாம் ஒன்று ஓகே. இதுதான் டைம் சேவிங் அண்ட் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இஸ் த மெயின் மேஜர். இன் டேலி பிரைம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் மாஸ்டர் ஸ்கிரீன் பட்ஜெட் ஃபீச்சர் இஸ் அவைலபிள் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெட்? எதில் பட்ஜெட் வந்து ஃபீச்சர் இருக்கும்? அக்கௌண்டிங் ஃபீச்சரில் இருக்கும் பட்ஜெட். டேஷ் இஸ் த டெர்மினாலஜி which is commonly used in accounting terms to define economic value owned by an individual corporation. Economic value owned assets. In which of the following master the budget can be set in tally prime? எதில் போய் பட்ஜெட் செட் பண்ணலாம்? லெட்ஜர் வைஸ் பண்ணலாம், அடுத்தது குரூப் வைஸ் பண்ணலாம். ஓகேவா, லெட்ஜர் வைஸ் குரூப் வைஸ் பண்ணலாம். The stock that is not sold and lying in the godown for a long time is called டெட் ஸ்டாக். அது போய் டெட் ஸ்டாக்குமோ, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்க சரக்கு, அதுக்கு பேர் என்ன? டெட் ஸ்டாக்குன்னு பேர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட் பிஃபோர் ரீஸ்டோரிங் த டேட்டா பேக் இன் டைம்? டூ நாட் ரீஸ்டோர் டேமேஜ் டேட்டா. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? டூ நாட் ரீசெட் அப்படியே கரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்.
இது பாருங்க என்ன வவுச்சர்னு பாருங்க. ஃபார்ம் 26U ஓகேவா? டிடிஎஸ் அப்போ. ஃபார்ம் 26Uனா டிடிஎஸ். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. Refer to tally prime screen and suggest which of the following option must be selected for making TDS payment to the department. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Alt S பா. Refer to tally prime screen, suggest which of the following option must be selected for making TDS payment. Making TDS paymentன்ட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ரிட்டர்ன் கிடையாது. டிடிஎஸ் டிடக்ஷன் போட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ண முடியாது. நீ புக்கு தான் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாச்சுரரி பேமெண்ட் தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸ்டாச்சுரரி பேமெண்ட் இருக்குன்னா அது செலக்ட் பண்ணு. In Tally Prime from Gateway of Tally screen, we can enable contact details of the company using F12 configure option. In Tally Prime from Gateway of Tally, we can enable contact detail. இது வந்து பார்த்தீங்கன்னா F12 true கொடுங்க. Which of the following detail will appear in the e-way bill register of Tally Prime? Which of the following detail will appear in the e-way bill register? e-way bill register என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. e-way bill register என்னென்ன இருக்கும்? Which of the following details will appear in the e-way bill register? e-way bill register என்னென்ன இருக்கும்? e-way bill registerல cancel e-way bill இருக்கலாம், மேபி extend e-way bill இருக்கலாம். ஓகேவா? இது எனக்கு என்ன சரியான ஆன்சர் தெரியல. ஆன்சர் வரும்போது பார்த்துக்கலாம். Using the IRN, an e-way bill can be generated on the IRP portal on the e-way bill portal. True போடுறேன், பார்த்துக்கலாம். Which of the following is the correct statement for ledger breakup report in Tally Prime? Ledger breakup report வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? No ledger can be allocated. Vouchers cannot be allocated to different cost center. One ledger can be allocated to different cost center. சரி, இதுவும் எனக்கு ஆன்சர் தெரியல, சும்மா கிளிக் பண்றேன். என்னம்மா சொல்லுங்க. ரைட்டு. By using which of the following option, இன்னும் 5 கொஸ்டின் தான் இருக்கு. By using which of the following option we can enable aging analysis in bill receivable report of Tally Prime? Age analysis. By using which of the following option we can enable aging analysis? Aging analysis என்ன பண்ணும்? ledger wise bills payable aging method. By using which of the following option we can enable aging analysis? Aging method F6. Alt K option from Gateway of Tally is used to alter the company in Tally Prime. True is the right answer. In Tally Prime, what are the benefit of changing the current financial year 1st April 21 from Gateway of Tally in an existing company? என்னென்ன பண்ணலாம்? Continue voucher entry in same company. Carry forward the ledger balance. ஓகேவா? இது ரெண்டும் தான். Middle enterprises has the credit limit. இது வந்து பார்த்தீங்கன்னா 58,000. பார்த்தோமா? அப்படியே ஆன்சர் டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். In Tally Prime using Alt I, more detail option, the statutory detail of GST can be provided in stock group creation. True. Tally முடியுமா முடியாதா? True. Once the goods are received and details are accounting in receipt note as per the purchase are raised, the next step is to record the purchase voucher. True. Finish பண்ணுவோம். எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் பார்ப்போம். வாத்தியார் வந்து பாஸ் பண்ணுறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாமா? பார்ப்போம். எவ்வளோ எடுத்துருப்போம் மார்க்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏ கிரேடா பி கிரேடா? அறுபது கொஸ்டினுக்கு 49 கொஸ்டின் ரைட்டு. A+. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருது. இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த 2 கொஸ்டினையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை ஒரு வாட்டி எல்லாரும் படித்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நேற்று நான் போட்ட வேர்ட் ஃபார்மேட்டில் அல்லது கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸில் போய் சேவ் பண்ணுங்கள். லேப்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா அந்தளவுக்கு உனக்கு சக்ஸஸாக வராது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இதை வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீ? விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கர்சரை பிடிச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு அதை அப்படியே விட்டுட்டா போதும். நீங்கள் காப்பி பீலாம் கொடுக்க வேண்டாம். இங்கே வந்து கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்,
இந்த கொஸ்டினை நீங்கள் திரும்பவும் எங்கே விட்டீங்களோ அங்கே போயிட்டு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? விண்டோ ஷிஃப்ட் எஸ் போட்டு எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து போயிட்டு நீங்கள் ஆரம்பித்து திரும்பவும் இப்படி கொடுத்துட்டு அப்படியே வேர்டு ஃபைல் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பண்ணிக்கங்க, கொஸ்டினை வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பண்ணி விடுங்க. வாத்தியாருக்காக இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர சந்தைகளுக்கு பண்ணுங்கள். இதோ ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் இதை.